ஈரோடு தந்த பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில்தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியில்தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில்தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில்தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையார் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான். இது மட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளித்தலை தொகுதி இருந்ததும் இதே திருச்சியிலே தான். அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 50 முழக்கங்களை தந்ததும் இதே திருச்சியிலே தான். அதனாலதான் சொல்றேன், திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட திருச்சியில இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை நிறைவேற்றத்தான் நாம் கூடியிருக்கிறோம்.